ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் புளிச்சக்கீரை தொக்கு எப்படி செய்யுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் காஞ்ச மிளகாய், அப்புறம் பூண்டு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம். ஓகேங்களா, இதெல்லாம் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும். சமையலும் ரொம்ப ஈஸி, எல்லாம் ரெடி பண்ணும்போது சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் புளிச்சக்கீரை அப்படியே அந்த அலசின தண்ணியோடு போட்டிருக்கேன், சரிங்களா. அதிலே வேவுது. இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் வேக அடித்து எடுத்துக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எல்லாத்தையும் முன்னாடி அந்த காஞ்ச மிளகா, பூண்டு, வெந்தயம், ஜீரகத்தை மிக்சியில் பொடி பண்ணிக்கிட்டு அப்புறம் கீரையை போட்டு மிக்சியில் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் போட்டு இப்படி வறுத்து நல்லா பச்சை வாசனை போடணும். போட்டு வதக்கி வச்சுட்டா சூப்பரான புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சமையல்லாம் ரெடி பண்ணி போனால் சீக்கிரமாக செஞ்சலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இன்றைக்கி நாட்டு புளிச்சக்கீரைன்ட்டு ரோட்டில் விற்றுன்னு போனாங்க இல்லைங்களா. சரி, எப்படியோ வாங்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வாங்கி செஞ்சுன்னு இருக்கேன். உங்களுக்கும் புளிச்சக்கீரை பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்டில் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் புளிச்சக்கீரை பிடிக்கும்ட்டு. நான் உங்கள் பானுமதி. மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா வேகணும். தண்ணி மற்ற மாதிரி வேகணும். அலசி போடுறோம் இல்லைங்களா, அதிலே தண்ணி இருக்கும். மற்றபடி தண்ணியே ஊற்ற வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கெல்லாம் சமையல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, புளிச்சக்கீரை வெந்துக்கிட்டு இருக்குது. ஆற விட்டுட்டு மிக்சியில் அடித்து எண்ணெய் போட்டு தாளிக்க வேண்டியதான். எண்ணெய் போட்டு வதக்கிட்டு நல்லா சுருண்டாகவே வச்சுட்டா உங்களுக்கு ஒரு வாரம் 2 வாரம் கூட வச்சுக்கலாம். வெளியே என்னோட கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ். பேச்சுலருக்கு, அவசரம் வேலைக்கு போகிறவங்களுக்கு, காலேஜ் போகிற பிள்ளைங்க, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். ஓகேங்களா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.